வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிதர்சன அலசல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பல நூற்றாண்டுகளாக மனிதனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற கேள்வி என்னென்னா, கடவுள் யார்? கடவுள் யார்? அவர் எப்படி இருப்பார்ன்ற கேள்வி தான். முக்கிய மதங்களில் சொல்லப்படுறவர் எல்லாரும் வெவ்வேறு தானா, இல்லை அனைவரும் ஒருத்தர் தானா? கடவுளை பற்றி நம்ம சிந்திக்கும்போது யோசிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய குழப்பம் வரும். என்னென்னா, யார் கடவுள், என்ன ஏது ஒன்றுமே புரியாது. ஒவ்வொருத்தங்க ஒன்றும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரே கடவுள் தாங்க, ஒரே கடவுள். ஆனால் பிரிவுகள் தான் வேறு வேறையாக இருக்குது. கடவுள் என்பது ஒருத்தர் தான். பைபிளும் சரி, குரானும் சரி, பகவத்கீதையும் சரி, இன்னும் பல நூல்களிலும் சரி, எந்த நூல்களிலும் அன்பு, பிரியம், பாசம் இருக்குதோ அங்கே கடவுள் இருக்கார். குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு எங்கே இருக்குதோ அங்கே கடவுள் இருக்கிறாருன்னு பைபிள்லேயும் சொல்லுது, குரான்லேயும் சொல்லுது, பகவத்கீதையிலும் சொல்லுது. ஆனால் அந்த மூன்றுமே ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்கிறது. அதாவது ஒரு 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 வழியில் தான் பயணிக்கிறாங்க. நம்ம தாங்க எல்லாருமே மக்கள் பிரித்து பார்க்குறாங்க. கடவுள் என்பது யாருங்க? ஒரே ஒருத்தர் தான். திருமூலரும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களும் நிறையா இதில் சொல்லியிருக்காங்க. உன் உள்ளமே பெருங்கோயில். அதாவது நம்ம உள்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு சுத்தமாக அன்பாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம கடவுளோட ஆரோக்கியமான விஷயங்கள் தெரியும். ஓம் நமச்சிவாயா. இதை இன்றைக்கி பல பேர்களையும் பல மொழிகள்லையும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி நான் சொல்ல வருதுன்னா, திருமூலர் எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளோ அழகாக கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் உன் உள்ளத்தில் தான் இருக்கார். உள்ளமே பெரும் கோயில். நம்ம உள்ளத்தை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதுதான் முக்கியம். ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பைபிள்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் எங்கேப்பா இருக்கிறாருன்னு கேட்டங்காட்டி சீடர்கிட்ட அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் கூடயும் இருக்கார், என் கூடயும் இருக்கார், உன் உள்ளத்துலேயும் இருக்கிறாரு, என் உள்ளத்துலேயும் இருக்காருன்னு இயேசு கிறிஸ்து மிக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பிரிவுகள் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவுகளில் இருக்கும்போது கடவுள் எதிர்பார்க்குறது என்னென்னா, எங்கே உங்ககிட்ட அன்பு இருக்கோ, பாசம் இருக்கோ, நீ செய்கிற உதவி மக்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறியோ, தர்மம் பண்ணுறியோ, அங்கே தான் முழுக்க கடவுள் இருக்கார். முழுக்க அன்பின் மறு உருவமே. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. உண்மையே கடவுள் அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறார். நீங்கள் போட்டுக்கிட்டு மதங்கள் ரீதியாகவும் கடவுளை தேண்ட வேண்டாம். ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரனை படித்து அடிக்கிறது, அந்த மாதிரி வன்மங்கள் இருக்கக்கூடாது. மதத்தின் ரீதியாக கடவுளை தேடுவது விட நீங்கள் ஒரு அன்பின் மித்தமாகவும் ஏழையின் பசியை போக்கும் அளவுக்கும் இருந்தாலே மிகவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் ஒன்று தான், பிரிவுகள் வேறு. மனிதனாக உருவாக்கப்பட்ட பிரிவுகள் மூலமாக கடவுளை மிகவும் அன்பாகவும் பற்றுடன் நேசித்தால் கடவுளை காண முடியும்.